ரொம்ப நாளாக வந்து நீங்களும் மீட்டப்னு கேட்டீங்க. 31ஆம் தேதி கேமிங் திருவிழாவில் சாயங்காலம் 4லேருந்து 6 மணி வரைக்கும் நான் அங்கே தான் இருப்பேன். ஐஆர்எல் லைவ் போட்டு சுற்றின்னு இருப்பாங்க. அங்கே வரவங்க வரலாம். அதுக்கப்புறமும் நான் கொஞ்ச நேரம் வந்துட்டு டிடி அவங்க இருக்கிற பூத்தில் இருப்பேன். நான் வந்து பார்க்குறாந்தா வந்து பாருங்க. வாட் இஸ் கேமிங் ஃபெஸ்டிவல் என்ன நடக்கும்? வாட் இஸ் கேமிங் ஃபெஸ்டிவல்னா எனக்கு புரியலச்சு. நீங்கள் காஸ்பிளே போட்டுன்னு சுற்றுவாங்க. கேமிங் டோர்னமெண்ட் நடக்கும். நிறைய கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க. நான் இருப்பேன். எல்லாரையும் மீட் பண்ணலாம். நீங்க கேம்ஸ் ஆடலாம், டோர்னமெண்ட் ஆடலாம். நானே போனது இல்லையா, எனக்கே இதான் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட். வர ஆகஸ்ட் 31 வந்து நம்ம சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர்ல கேமிங் திருவிழான்னு ஒரு ஈவெண்ட் நடக்குது. அங்க ஐக்யூ டீம் தமிழாஸோட மீட் அண்ட் கிரீட் ஸ்டால் போட்டிருப்பாங்க. அங்க நீங்க வந்தீங்கன்னா என்ன பார்க்கலாம். நான் அங்க வந்து 31 ஈவினிங் டைம்ல அங்கதான் லைவ் போட்டு சுத்தின்னு இருப்பேன். என்ன யாரான்னு மீட் பண்ண வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா KYN ஆப்ல போயிட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டு 31 ஈவினிங் அங்க வாங்க, மீட் பண்ணலாம். கேமிங் இந்த ரேடியோ கார்டன் ஒன்று போனோம்ல முன்னாடி, அந்த மாதிரி டிவி கார்டன் ஒன்று தான். அடுத்தவங்க வீட்டுல என்ன டிவி பாக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, டிவி கார்டன் ஒன்று இருக்குது. எந்தெந்த நாட்டுல என்னென்ன டிவி ஓடுது. ரேடியோ கார்டன் இது செம்மையா இருக்குது. தாய்லாண்டா இருக்கு. தாய்லாந்து எங்க இருக்கு? தாய்லாந்து. เท่าที่มีอยู่ผมก็จะคลั่งตายอยู่แล้ว உயில இருக்க ஏடா என்ன இது?นี่ใส่ได้ยังไงวางขาดแน่ bro shut the fuck up bro. இது என்ன ரஷ்யாவா? ஜெட்டிக்ஸா? Да здравствуйте, из Гекл! ஜெட்டெக்ஸா? Ты прав. ஜெட்டெக்ஸ் இருக்கா இன்னும்? Спасибо Господу. நம்ம ஊர்ல என்னென்ன சேனல் காட்டுது? வின் டிவி, வசந்த் டிவி. இன்னைக்கான சுத்தம் நாம இதுல டிவி பாத்துக்கலாமையா? இந்த ஜியோ டிவி மாதிரி இதுல டிவி பாத்துக்கலாம் போலே. அப்புறம் சிறுபொலி டிவி, 2 சொட்டை 2 சோடா புட்டி. ஆமாடா. இந்த ரேடியோ கார்டன் ஒன்று போனோம்ல முன்னாடி, நான் வந்து இது காமிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். இங்கிலீஷ் பாட்டே கேட்டு இருக்கோமே, கென்ட்ரிக் லெமார், வீக்கெண்ட் அந்த மாதிரி பாட்டுலாம் கேட்டு இருக்கோமே. ஸோ தமிழ் பாட்டு கேட்போன்ட்டு யூடியூப்ல ரேண்டமா ப்ளே பண்ணி விட்டேன். ஓகேவா, ப்ளே பண்ணி விட்டேன். அஞ்சான் படம் பாட்டு வந்தது. ஓகேவா, அஞ்சான் பாட்டு நல்லா இருக்கும். நான் வந்துட்டு தனியா இருந்தா, நான் பாட்டு ஒரு மூட்ல இருந்தேன்னா நான் வந்து பாடுவேன். நிறைய பேர் வந்துட்டு விசில கேட்டிருக்கானுங்க. ஓகேவா, இந்த புண்டாம இதுல ரெக்கார்ட் பண்ணி இதுல போட்டுக்கிறான். இந்த நாய் வேணும்னே நான் இதுல பாக்கணும்னு போட்டுக்கிறான். இவருங்க, நான் வந்துட்டு வேற ஒரு மூட்ல இருந்தேன். அதனால நான் பாடியிருந்தேன். எவனா சேட்ல சிரிச்சிங்கன்னா உங்க அம்மா எல்லாருக்கும் டைம் ரெடி பண்ணாங்க. உட்காந்து சேட் அமைதியா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் டைம் வச்சிடணும். சூத்த மூட்டு இருக்கணும். குழந்தையின் மகிழ்ச்சியை போன்றேன் தினமென பார்க்கிறேன். இளமையும் தனிமையும் நீ மாற்று என் நேரமே. அன்பே நான் பிறந்தது மறந்திட தோணுதே. உனிமுகம் உலகமா காணுதே. சிரிக்காதீங்க, சிரிக்காதீங்க, சைலண்டா இருங்க. நான் வந்து இது காமிக்கிறது ரூம் போடலாம் வரியா? நான் வந்து நிறைய கமெண்ட் நான் வந்து வேணும்னு தான் படிக்காம விடுறேன். ஒவ்வொரு வாட்டி நான் கமெண்ட் படிக்கும் போதெல்லாம் ரூமுக்கு வரியா ப்ரோ, ஒரு வாட்டி கையடி ப்ரோ, என்ன குஞ்சு ஒரு வாட்டி பார்க்கணும். என்னையா கேள்வி இது? இப்படிதான் ஒரு லைவ் சாட்ல இருந்து கேட்பீங்களா நீங்க? weird ass questions. என்னது? என்ன எதுக்கு டேக்? I won't chase Victory goons for me. Said by Chinna. Stream goes wide. Chat goes wild. Chinna goons with a smile. Fear no enemy. Chinna. என்னடா மோட்டிவேஷன் இது? Chat goes wild. Chinna. இது டேய் ரொம்ப எஃபர்ட் போட்டுக்கறான் போல இந்த ரைமிங்க்கு. சின்னா கோஸ் லைவ், சாட் கோஸ் வைல்ட். அது என்னது? அடுத்து என்னது? Chinna goons with a சின்னா கோஸ் வித் a smile. டபிள்யூயா ரூம் போடலாம் வரியா? நான் வந்து நிறைய கமெண்ட் நான் லைஃபே நக்கிட்டு போ தம்பி. டூட், நான் கொஞ்சம் நக்கிக்கிறவா. நிறைவாது நிலவேவா, நடை போடு மெதுவா மெதுவா,
அழகே உன் பாடு அறிவேனம்மா தாயான என்னடா பேக்ரவுண்ட் மியூசிக் இது? தாயான பின்பாடே பெண்புதான் நீ பெண்மணி தோள் மீது தூங்கடி கண்மணி கண் நீ நான் வேற இல்லடா ரெண்டு பேரும் ஒத்தம் சொல்லுடா. ஹலோ கைஸ், நல்லா இருக்கிறீங்களா? கைஸ் ஆர் ராட்டிங். உங்க மூளை நான் அழுக வைக்க தேவையில்ல, ஒத்த அது அழுகி நிக்குது ஆல்ரெடி. லைஃபே நக்கிட்டு போதும். ஏர்லைன் ரிசீட் ஆகுது, அட்வைஸ் கொடு ப்ரோ. டென்ஷன் ஆகாதீங்க ப்ரோ. டென்ஷன் எனக்கே ஏன் வெல்ல முடியாது தெரியுமா? இவ்வளோ வெல்ல முடியும் ஏன் தெரியுமா? வெல்ல முடியாது வெயில நிறைய எது ஸ்ட்ரெஸ்ஸு, கவலை, ப்ரெஷரு. எல்லாரும் வந்து கேட்டால் எல்லாரும் என்ன இப்போ நீங்கள் சேட்லேயே கேளுங்களேன், எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? எனக்கு வயசு ஆயிடுச்சுப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. அது நான் வந்து உங்ககிட்ட வெளில காமிச்சிக்க மாட்டேன். உனக்கு என்னையா ஸ்ட்ரெஸ்? பார்த்தா எல்லாருக்கும் தான் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க நாளைக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். வேலைக்கு போறவனுக்கு நாளைக்கு ஏஞ்சி போயிட்டு லேட்டா போனா மேனேஜ் வாங்கணும்னு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். வீட்டுல வந்து ஒழுங்கா சமைக்கணும்னா புரிஞ்சு அப்படின்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும். எல்லாருக்கும் தான் ப்ரெஷர் இருக்கும். என் புரியல, எனக்கு புரியல. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? சந்தோஷமா சுத்தி இருக்கிறேன் நானு. உனக்கு ஏன் ஸ்ட்ரெஸ் இருக்குது? ஸ்ட்ரெஸ்லயே வாழ்றவன் ப்ரோ நானு. ப்ரோ நான் என் பொண்டாட்டி ப்ரோ, எனக்கு பொண்டாட்டியே இல்லை ப்ரோ. நான் ஒரு கான்டெக்ஸ்டுக்கு சொல்றேன் நானு, ஓகேவா? நான் ஒரு கான்டெக்ட் சொல்றேன். உடனே நீங்க உங்க பொண்டாட்டி அழிப்பீங்களா? இது என்ன கேள்வி இது? ஏர்லைன் ரிசீட் ஆகுது. ஒரு தமிழ் செல்வன் ஒரு அம்மா கூடு. தமிழ் செல்வன் லவ் யூ ப்ரோ. என்ன சன் மியூசிக் மாதிரி ஆக்கிட்டீங்க? நாங்க கேட்ட பாடல போடுறீங்களா அப்படின்னு கிஸ் கொடுக்க சொன்னா மோட் பண்றேன். ஏதோ ஒண்ணு ப்ரோ. கிஸ்னா அது வந்து நம்ம ஒரு இதோட தரணும். ஏதோ நல்லா ராட் ஆக் பண்ற மாதிரி ட்ரையா போயிட்டு ஒரு ஃபீல் பண்ணி அப்படி கொடுக்கணும். 4 clips I am still laughing about the first one. என்ன இது ரெண்டு சேர்ந்து ஃபக் பண்ண ஆரம்பிச்சிருமா? சரி நான் ப்ரீ வாட்சே பண்ணல இதெல்லாம், ஓகேவா? அனிமல் நெக்ஸ்ட் மூவ் உனக்கு தெரியுது. ஸோ நீயும் அப்பெல்லாம் இல்லை ப்ரோ. சின்ன ஆந்தமா பையனை பத்தி கேட்கும் போது தெருவில் பொம்பளங்க கண்டதையெல்லாம் சொல்லி கல்யாணம் தடுக்கிறாங்க. வீட்டுக்காரங்க வந்து பையன் எப்படின்னு தான் கேட்டா, இந்த ஊரில் உள்ள சில பொம்பளங்க பையன் சரியில்லைன்னு சொல்லிடுறாங்க. அதனால வரணும் போகும் திருமணம் எப்படி நடக்க போகுது? எங்களோட நிலைமைய புரிஞ்சு கட்டித்தாருங்க, பொண்ணு கட்டித்தாருங்க, பொண்ணு கட்டித்தாருங்க. என்னடா பண்றீங்க? என்ன ஒரு தமிழ் செல்வன் ஏன் இது டார்க்கா இருக்கு? லைட்டு கொஞ்சம் ஆன் பண்ணுவோம், பெட்ரூம் கண்டுபிடிப்போம், தேக்க வேண்டிதான். ஒரு மணி நேரங்கள் பிறகு தப்பானது. வாட் கேம் இஸ் திஸ்? அதாவது நீங்க ஒருத்தனுக்கு லவ் சொல்லிட்டீங்க, அவன் கிட்ட இருந்து இல்ல எனக்கு வேணாம், நான் வந்து உன்னை பிரேக்அப் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க. அவன் இப்போ உங்க மூஞ்சில ஆசிட் அடிக்க சுத்தி நிக்கிறான். ஆவரேஜ் லவ் ஸ்டோரி போலது. மணி 9:33 சண்டே செப்டம்பர் 3. தாத்தா கால் பண்றாரு. தாத்தா
அதான் உங்க உதவி வேணும் தாத்தா. சொல்லுமா, என்ன வேணும்? இல்லையா என் வீட்டு விட்டு உடச்சுதான் தாத்தா, என்ன துரத்துறான். நூலில தப்பிச்சுட்டேன் தாத்தா. காரூர்ல இருக்கு எங்க போறது தெரியல தாத்தா. நீ ஒரு தங்க இடம் தேடுற கரெக்டா தாத்தா? நீங்க என்ன லூசு குதியா? உதவி வேணும்னு கேட்கற, தங்க இடம் கிடைக்குது தேடுறேன்னு கேக்குறேன். இது பேய் கேமா என்னையா அது? இப்ப வேணா ஏதாவது ஒரு புண்டாம தண்ணி உள்ள இருந்து எரிச்சுருவானா அப்போ? What's that? Some kind of paper? அத்தா புண்டா ரோட்னா 4 பேப்பர் இருக்கும். முண்டா பார்த்தா முண்டா வாட்டி கையை வேகறான். என்ன 2D இருக்குது எல்லாம்? ஸ்ட்ரேஞ்சர், ஹாய் தேர். நான் உங்களை பார்த்ததே இல்லையே. நீங்க கொஞ்சம் புதுசா, உங்க நம்பர் கிடைக்குமா? நான் இங்கதான் வந்தேங்க இன்னைக்கு தான். எங்க தங்கி இருக்கீங்க? நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு விருப்பம் இல்ல. நீங்க பார்க்க கொஞ்சம் பெர்வர்ட் மாதிரி இருக்கீங்க. நீங்க தடியா இருக்கீங்களா? நான் கொஞ்சம் அவசரமா கிளம்பட்டும். சாரி கடைக்காரரே, அது உங்க அண்ணனா? 2 பேருக்கு சொட்டக்குது. நீங்க அவர் சூத்தியா பாத்துக்கிறீங்க. கடையில வேற வேலை இல்லையா? ஏன் இது டார்க்கா